மாநில நலனுக்காக சமரசமே இல்லாத அரசியல் பண்ணி சொல்றீங்க. அப்ப மாநில நலனுக்காக சமரசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா நாம் தமிழர் கட்சி இந்திய பெருநிலத்துல எல்லா மாநிலங்களையும் இந்தி ஏற்கப்பட்டது. நம்ம தான் எதிர்த்து போராடிட்டோம். அவன் ஜிஎஸ்டி ஏற்றான், நம்ம எதிர்த்தோம். சிஏஏ ஏற்றான், நீட்டை எல்லாரும் எழுதணும், நம்ம எதிர்த்தோம். இங்க ஒரு தூய மரபணு உள்ள ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்பவுமே அநீதியை எடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ணன் கொடுத்துட்டு வச்சுக்க, நீ தான் எனக்கு கெஞ்சணும். ஏன்னா அவ்வளவு சேட்டக்காரன் நான். இங்க பாரு இப்ப ஜிஎஸ்டி 28 ரூபாய் எடுத்துக்கிறேன். மொத்த வரையும் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு பேரிடர் காலங்களில் எங்க முதலமைச்சர் கெஞ்ச விடுறேன். வாச்சாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, தரமாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் நினைக்கிறேன், தர முடியாது, என்ன பண்ணுவாங்க கேட்பேன். நீ என்ன வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூடாத இயக்கமா, உன் கொள்ளக்காரங்காலத்திலயும் வரி கூடாத இயக்கம்னு போடுவேன். நீ என்ன மீறி ஜிஎஸ்டி கட்டினா அங்க மின்சார துண்டிச்சு உரிமத்தை ரத்து பண்ணி விட்டுருவேன் உங்க கடைக்கு. நீ என்ன கேட்காம நீங்க அங்க கொடுக்குற இங்க வா. இப்ப நாங்க என்ன முறை கொண்டு வரோம்னா, மத்திய அரசுக்குன்னு நிதி எது? குடிமை பணிக்கு படிக்கிறேன் தம்பி தங்கி சொல்லு. மத்திய அரசுக்கு நிதி வருவாய் பெருக்கிறதுக்கு ஏதாவது நிதி வருவாய்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மாநில அரசின் நிதி தானே மத்திய அரசின் நிதி. இன்னும் மொத்த நிதியை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது தர மாட்டேங்கிற. என்ன வட்டி கடை வச்சிருக்கா? கவர்மெண்டா கந்துவட்டி கடையா? நீ உன் வேலை என்ன? எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்ட. போக்குவரத்து, தொடர்வண்டி, மருத்துவம், கல்வி, கிட்டத்தட்ட ராணுவத்துல 100 விழுக்காடு அந்நிய முதலீட கொண்டு வந்துட்டேன். ராணுவத்துல சீருடைய தச்சு கொடுக்குறவன் யாரு? உணவு நடத்துறது, கேண்டீன் நடத்துறது யாரு? சொல்லுங்க, யாரு நடத்துறது? எல்லாமே தனியார் கொடுத்துட்ட, எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்ட. நீ வந்து வீரங்க எங்க வாங்கின? ரபேல் போர் விமானம் எங்க வாங்கின? பிரான்ஸ்ல. துப்பாக்கி எங்க வாங்கின? சரி, எந்த நாட்டோட சண்டை போட்டு நீ காப்பாத்த போற? யார்ட்ட பதில் இருக்கு? எல்லா நாட்டிலையும் ஆயுதங்களை வாங்கி குவிச்சு வச்சு இதுல எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்துற? உலக தரம் வாய்ந்த ரபேல் போர் விமானத்தை இந்தியாவுக்கு நாம் தயாரிச்சு கொடுக்கணும். பிரான்ஸுக்கு எதுவும் நேர்த்தி கிடந்துட்ட. நீ என்ன ஆட்சி வச்சிருக்க? இங்க பாரு, நீட்டு தேர்வு இருக்குல்ல, அதை நடத்துறவங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம், ப்ரோமெட்ரிக்ங்கிற தனியார் நிறுவனம். ஓ நாட்டுல சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய இந்த ப்ரோமெட்ரிக்ங்க தனியார் முதலாளிக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கா தம்பி? ஓ நாட்டுல ஒரு மருத்துவ மாணவனை தேர்வு செய்ய தகுதியற்ற நீ நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய, தேர்தல் வச்சு சரியான தலைவனை தேர்வு செய்வேன் எப்படி நம்புறது? சிக்கல் புரியுதா? இப்ப என்ன பண்ணுவேன்னா, 75 விழுக்காடு அந்தந்த மாநிலங்களுக்கு நிதி 25 விழுக்காடு உனக்கு தருவேன். எதுக்கு? வெளியுறவுத்துறை வச்சுக்க, பணம் அச்சிடுதலுக்கு வச்சுக்க, பாதுகாப்புக்கு வச்சுக்க. மீதி எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துரு. எப்படி நிர்வாகத்தை, அதிகாரத்தை பரவலாக்கிரு. மொத்தத்தை குவிச்சுக்கிட்டு மேலேறி உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த வேலையை வச்சுக்கிறாங்க. இப்ப மாநில அரசு சட்டம் போட்டா மத்திய அரசு கேட்க மாட்டேன். மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு கேட்காது. நீ போடுற சட்டத்தை நான் என்ன இதுக்கு கேட்கணும்னு போட்டேன்னு வச்சுக்க. இங்க நீ ரைட போட்டு நீ தான் எனக்கு டீ வாங்கி கொடுத்து தேநீர் நீ தான் வாங்கி கொடுத்து போகணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாரு, சண்டை போட ஆள் இல்ல, உன் வேலையை பாரியான்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. அதனால இது என்ன பண்றது, நம்ம ஆகும்னா தலையிட்டு கல்வியை எடுத்துக்கொண்டு போயிருக்கு. நமக்கு இருந்தவாரு நம்ம மொழியை படிக்க முடியாது, நம்ம வரலாறு படிக்க முடியாது. அப்படி ஒரு கல்வி திட்டம் இருக்கு. அதெல்லாம் ஒழிக்கணும். எதுக்கு சமரசம் செய்யணும்னு இருக்கு, எதுக்கு செய்யக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப போர் வருது, எல்லாரும் ஒத்துழைக்கணும், நம்ம நாட்டை பாதுகாக்கணும், அது ஒத்துழைக்கணும்.